ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரமலான் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வகை வகையாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து இந்த தடவை காமிக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் நோன்புக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவுமே வந்து சாப்பிட்லாம். அண்ட் சஹருக்கு என்ன செய்கிறது, இஃப்தாருக்கு என்ன செய்கிறது அப்படின்ற டென்ஷனுமே இருக்கவே இருக்காது. இந்த தடவை நோம்புக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நான் வந்து ப்ரிப்பேருமே வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த தடவை ஒரு மோட்டிவேட்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்றதுனால தான். குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோன்பு அப்படின்ட்டாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா அது உள்ளார வைக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த சீட்ஸை எடுத்துகிட்டு அது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா இல்லைனா முந்திரி இதுவுமே வந்து நீங்கள் உள்ளார வச்சு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா அத்திப்பழம் வந்து எப்போதுமே வாங்கிடுவேன். ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் வந்து வாங்கி வச்சுடுவேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து அதையுமே வந்து நான் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எப்படி ஜூஸ் போடுறதுன்ட்டு ஷார்ட்ஸுமே நான் போட்டிருப்பேன். இன்ஷால்லா வரப்போகிற வீடியோஸ்லையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக கடல் பாசியுமே வந்து பார்த்திங்கன்னா சரி பவுடர் பண்ணி வச்சுட்டா சீக்கிரமாக கரையிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அதையுமே வந்து நான் பவுட்ரு பண்ணி அதையுமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். என்ன அப்பப்போ செய்ய முடியாது அப்படின்றதுனால நோன்பு டைமில் வந்து கடல் பாசி வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படும். அதனால் கடல் பாசியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட் டேப் போட்டு நேம் போட்டு எழுதி அதையுமே நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு. இந்த தடவை நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் ராகியை வச்சு ஸ்வீட் ஐட்டம், காரம் ஐட்டம் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ராகி மாவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது ஈஸி தான். எப்படின்னா 1 கிலோ அளவுக்கு நீங்கள் ராகி எடுத்துக்கிறீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கார அரிசி அது ரெண்டுத்தையுமே நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி காய வச்சு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், ராகி மாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நான் வந்து மந்தி சாப்பாடு செய்யணும், அப்புறம் வந்து தால்ச்சோறு செய்யணும், இந்த மாதிரி பிரியாணி இதுக்கெல்லாமே வந்து பாஸ்மதி ரைஸ் தேவைப்படும் அப்படின்றனால அதையுமே வாங்கி நான் வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து எல்லாருமே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம ரெடி பண்ணுறதை நம்ம போடுவோம் அப்படின்றனால 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இடியாப்ப மாவு தான் அதுவுமே எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாத பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன தான் நம்ம வந்து நோம்பு திறக்கிறதுக்கு பஜ்ஜி, போண்டா, சமோசா இந்த மாதிரிக்கு இது வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படனால இதையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றதையுமே வந்து பார்த்துட்டு நான் ஒன்று கொட்டுறது அது வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு இந்த மாதிரி டைமிங்கில் நோம்பு டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாகவே அது தேவைப்படும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பல்காக போட்டு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால அதையுமே வந்து நான் போட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோர் பண்ணி நான் வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது பச்சை பயிறுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸு, அடுத்தது வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி நாளே வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு இதையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதை வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து தேங்காய் துருவல், நாட்டு சக்கரெலாம் போட்டு கொடுத்திங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு சிவப்பு அவல் அதை போட்டுட்டு ஒரு 7 ஏலக்காய் வாசனைக்காக போட்டுட்டு இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாள் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது கெட்டு போகாது அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம வந்து இதையுமே வந்து வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி வந்து இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதையுமே ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அவல்லே போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி
கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்கான உங்களுக்கு பதத்துக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டு ஆற்றி கூட நீங்கள் கொடுத்துடலாம். அவங்க வந்து குடிச்சிருவாங்க. அதனால் இதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது மிளகு ஜீரகத்தூளுமே வந்து கொஞ்சம் என்கிட்ட காலி ஆகிடுச்சு. அதனால் அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நமக்கு வந்து இந்த நோன்பு டைம்லன்னு இல்லாமல் மற்ற டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் தான் எனக்குமே வந்து சமைக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது எல்லாமே என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸு. கருப்பு உளுந்து வந்து இதில் எப்படி ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதனால் சரி கருப்பு உளுந்து கஞ்சி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் மசாலா தூள், இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் தூள், அப்புறம் வந்து சிவப்பு அவல் மிக்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் தூள், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கரம் மசாலா தூள் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வரமிளகா, 7 வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், ஒரே ஒரு வந்து ஜாதி பத்திரி, 4 பீஸு பட்டை, 3 வந்து அன்னாசிப்பூ, 10 அளவுக்கு மராத்தி மூட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி, ஒரு 15 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரம் மசாலாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் அதையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா சிக்கனு, மட்டனு, அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஷார்ட்ஸ்லேயுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவாடு மீன் ஊறுகாயுமே வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சஹரில் எந்திரிக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நாக்குக்கு வந்து எண்ணெய் பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் எனக்கு வந்து இறங்கும். அதனால் அதையுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா புலவு சாப்பாடாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து தேவைப்படும். எப்போதுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டு நம்ம வச்சுருப்போம் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இந்த தடவை நோன்புக்கு அப்படின்னும் போது நான் கொஞ்சம் பல்காகவே வந்து ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 கப்பு அளவுக்கு பச்சைப்பயிறு, 1 கப்பு அளவுக்கு வேர்க்கடலை, 1 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, 1 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு, 1 கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து, 2 கப்பு அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கிறேன். அது கூட 1 கப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பருப்பு வந்து உடச்ச பச்சைப்பருப்பு அதையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வடைக்கு, தோசைக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் இது எப்படி செய்யணுன்றதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் 1 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே சேர்த்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வடை மாதிரின்னு வந்து சுட்டுக்கலாம். அடுத்ததாக பப்ஸு ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணியுமே வந்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து காமிக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்பாக தெரியுது. ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக தான் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கு ஒரு 10 பீஸ் அளவு மட்டும் சரி தேவைப்படும் எக் பப்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டை மட்டுமே வந்து கீழே ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா ஒன்று ஒட்டாது. இதையுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.